Decentralization in India. We noted above federal government have two or more tier of government. முன்னாடி பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை லோக்கல் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் வந்து ரெண்டு டயரை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது கொஞ்சம் நிறைய சிரமங்கள் இருக்கும். அப்போது என்ன பண்ணுறாங்க, பாப்புலேஷன் இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து ரஷ்யாவோட பெருசு, மகாராஷ்டிரா வந்து ஜெர்மனியோட பெருசாக இருக்குது. இது மாதிரி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டும் இன்டர்னலாக பார்க்கும்போது நிறைய டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்கிறதுனால பவர் ஷேரிங் ஸ்டேட்டுக்கு மட்டும் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டயர் கொண்டு வராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே. அதுதான் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பவரை இன்னும் கொஞ்சம் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த தேர்ட் டயருக்கு என்ன பேருனா லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. The power is taken away from central and state government given to local government. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பவரை எடுத்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த கொடுக்குறனால தான் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்கும், 5 ஹாஸ்டல் இருக்கும். 5 ஹாஸ்டலுக்கும் வந்து ஒவ்வொரு கிச்சன் வந்து இருக்கும். இந்த 5 ஹாஸ்டலோட கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஹாஸ்டலில் ஒரே கிச்சனை வைக்கும்போது அது சென்ட்ரலைஸ்டு கிச்சன் சொல்லுவோம். அப்போ சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படிங்கும்போது எல்லா ஹாஸ்டலுக்கு தேவையான சாப்பாடும் ஒரே இடத்துல செஞ்சு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ டீசென்ட்ரலைசேஷன்னா அந்த ஒரு கிச்சனை பிரேக் பண்ணி 5 கிச்சனாக மாற்றுறது. திஸ் பேசிக் ஐடியா பிஹைண்ட் டீசென்ட்ரலைசேஷன். தேர்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் விச் பெட்டர் செட்டில் அட் லோக்கல் லெவல். இப்போது இந்த மாதிரி பவரை வந்து நீங்கள் லோக்கல் கவர்மெண்ட் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து லோக்கலில் வருது அப்படின்னா அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ வரணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் பீப்புளே அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து வேறு எங்கேயோ ஒருத்தவங்க தீர்ப்பு கொடுக்குறதுக்கு அந்த ஏரியா பீப்புளுக்கு அதை பற்றின ப்ராப்ளம்ஸ், அதை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதுக்கு அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த திங்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயம் ஃபுல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுபோல் லோக்கல் பீப்புள் இஸ் பாசிபிள் ஃபார் பீப்புள் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட் டிசிஷன் மேக்கிங். ஒரு பிரச்சனைங்கும்போது அந்த பிரச்சனைக்கு சடனாக தீர்வு சொல்லணும். அப்போ அந்த தீர்வு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வரணும். அவர் வந்து 10 கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் வரணும் அப்படின்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். லோக்கல் பீப்புள் வந்து உடனே அந்த டிசிஷன் எடுக்கிற பவரை வந்து லோக்கல் பீப்புள் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த டிசிஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹேபிட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ஹேபிட், டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன்னா பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட ஹேபிட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, local government is the best way to realize one important principle of democracy, namely local self government. ஓகே, இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் லோக்கல் கவர்மெண்ட்லேயும் வரும்போது மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். எது மூலமானா லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக, அது முனிசிபல் பஞ்சாயத்து அது மூலமாக. நீட் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் வாஸ் ரெகனைஸ்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன். லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஆனால் வந்து அது கான்ஸ்டியூஷனில் என்ன இது கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது. சின்ஸ் தேர் ஹவ் பீன் செவரல் அட்டெம்ப்ட் டு டீசென்ட்ரலைஸ் த பவர் டு லெவல் ஆஃப் வில்லேஜ் அண்ட் டவுன். ஓகே, வில்லேஜுக்கும் டவுனுக்கும் பவரை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய டைம் முயற்சி பண்ணி தான் கொண்டு இருப்பாங்க. பஞ்சாயத்து, வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதுவே நகரத்தை பொறுத்த வரைக்கும் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். எல்லா ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக நீ தேர்ட் டயர் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. பட் தீஸ் ஆர் டைரக்ட்லி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் கண்ட்ரோல், அந்த லோக்கல் பாடி எல்லா கண்ட்ரோலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும். இப்போ எலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரெகுலராக 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்கிறது இல்லை. சில டைம் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் போகும். அப்போது லோக்கல் கவர்மெண்ட் டிட் நாட் ஹாவ் எனி பவர்ஸ் a resource of their own. They are very little decentralization in effective terms. அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா ரிசோர்ஸஸ்க்கு தனி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், அதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த டைமில் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், 1992 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து டீசென்ட்ரலைசேஷனில் கொண்டு வராங்க. அப்போ கான்ஸ்டியூஷனில் பெரிய ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த தேர்ட் டயர் டெமோக்ரஸியை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதில் ஒவ்வொரு சேஞ்சஸாக நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டரி டு ஹோல்ட் ரெகுலர் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக அந்த 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் எலெக்ஷன் வச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் இருக்குது, ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு இல்லை. சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு. ஓகே, அப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒருத்தர் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பஞ்சாயத்துக்கோ இல்லை முனிசிபலுக்கோ வரணும்.
அதனால் அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓபிசிக்கு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு, ஓகே, இந்த மாதிரி ரிசர்வ்ட் சீட் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி 1/3 வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா உமன்ஸுக்கு கொடுப்பாங்க. உமன்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இல்லை அவங்களோட ரெப்ரசன்டேஷனை வந்து அந்த பஞ்சாயத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா உமன் மெம்பர் வந்து இருக்கணும். உமன் மெம்பர் இருக்கணும் அப்படின்னா இப்போ பஞ்சாயத்தில் 10 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் குறிப்பிட்ட 1/3 சீட் வந்து உமன்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா உமன்ஸ் வந்து மெம்பராக வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஆரம்பத்தில் 1/3 கொடுத்தாங்க. இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50%. இப்போ 10 சீட் இருக்குன்னா 5 சீட்டு உமன்ஸ் மட்டும் தான் நிற்க முடியும். மீதி 5 சீட்டில் உமன் நிற்கலாம். ஆனால் மினிமம் அந்த 5 சீட்டில் உமன்ஸ் மட்டும் தான் நிற்கணும், அதில் மென்ஸ் நிற்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எலெக்ஷன் வைக்கணும். நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷன், எந்த எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். அவங்க தான் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெக்யூர் டு ஷேர் த சம் பவர்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் கொஞ்சம் பவர் ஷேர் பண்ணுறாங்க. பவர் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து ரெவன்யூ, வருவாய்க்கான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து அவங்க எவ்வளோ பவர்ஸோ எவ்வளோ ரெவன்யூவோ எப்படியோ அவங்க பார்த்து கொடுத்துப்பாங்க. அப்போ ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் இஸ் பாப்புலர் ஒன்று பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈச் வில்லேஜ் ஆர் குரூப் ஆஃப் வில்லேஜ் இன் சம் ஸ்டேட் இருக்கா கிராம பஞ்சாயத்து. ஓகே, ஒரு வில்லேஜ் அல்லது குரூப் ஆஃப் வில்லேஜ் என்ன சொல்லுவோம்னா கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். அதில் கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலில் நிறைய வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து பஞ்சுன்னு சொல்கிறோம். அவங்களோட தலைவரை பிரசிடெண்ட் வந்து சர்பஞ்சுன்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் மக்களால் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா 18+ பீப்புளால் டைரெக்டாக ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் எ டிசிஷன் மேக்கிங் பாடி ஃபார் என்டையர் வில்லேஜ். ஒரு வில்லேஜில் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் இந்த கவுன்சில் தான் என்ன பண்ணுவோம், முடிவு எடுக்கும். பஞ்சாயத்து ஒர்க்ஸ் அண்டர் த ஓவரால் சூப்பரேஷன் ஆஃப் தி கிராம சபா. கிராம சபான்னு ஒன்று உண்டு. 20 வயசு உங்களுக்கு 18 வயசு நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வில்லேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் கிராம சபா மீட்டிங் வந்து இனிஷியலாக இயருக்கு 4 வாட்டி நடக்கும். ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தியோட பிறந்தநாள், மே 1 இது 4 நாள் நடக்கும். தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அன்றைக்கி அந்த பஞ்சாயத்தில் எவ்வளோ செலவு பண்ணாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து அங்கே பேசுவாங்க. ஆல் த voters ஆர் த வில்லேஜஸ் மெம்பர்ஸ். இது ஆல்சோ டு மீட் twice or thrice a year up to approve the annual budget of the கிராம பஞ்சாயத்து to review the performance of கிராம பஞ்சாயத்து. என்ன பண்ணுறாங்க, 2 அல்லது 3 தடவை ஒரு இயருக்கு வந்து கண்டிப்பாக கூடணும். ஆனுவல் பட்ஜெட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூ அவங்க இது மாதிரி போன வருஷம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதையும் பற்றி பேசிப்பாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கோஸ் அப்ரைட் டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். அப்போ வில்லேஜ் லெவலில் மட்டும் இல்லை, வில்லேஜுக்கு அப்புறம் பிளாக் வரும், பிளாக்கில் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் வரும், அது பார்க்கலாம். ஃபியூ கிராம பஞ்சாயத்து எல்லாம் குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாயத்து சமிதி, பிளாக்குன்னு சொல்லுவாங்க, மண்டல்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்டட் பை பஞ்சாயத்து மெம்பர்ஸ் இந்த ஏரியா. இப்போ நீங்கள் எலெக்ட் பண்ணி ஒரு மெம்பர்ஸை வந்து அனுப்பியிருப்பீங்க. அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாக்கில் உள்ள மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எல்லா பஞ்சாயத்து சமிதியும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பாடியாக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம், ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லுவோம். ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் பரிஷத்துன்னு சொல்லுவோம். த மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஜில்லா பரிஷத் ஆர் எலெக்டட். அதில் நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ்னால் பீப்புளால் எலெக்ட் பண்ணுறவங்க. அதுபோக எம்எல்ஏ அண்ட் எம்பி, அந்த டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ, அந்த கான்ஸ்டியூன்சியோட டிஸ்ட்ரிக்டோட எம்பி, அந்த கான்ஸ்டியூன்சியோட எம்பி, எம்எல்ஏ, இவங்க வந்து நாமினேட்டட் மெம்பராக இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு நாமினேட்டடாக வந்திருப்பாங்க. அதுபோக அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. சம் அதர் அஃபீஷியல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடிஸ் ஆர் ஆல்சோ மெம்பர். ஜில்லா பரிஷத் சேர்மன் தான் அந்த பொலிட்டிக்கல் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் பொலிட்டிக்கல் ஹெட்டு, இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டுன்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கல் ஹெட் யாராக இருப்பாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஜில்லா பரிஷத்தோட சேர்மன், அவர் தான் பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் ஜில்லா பரிஷத். இதே மாதிரி இப்போ பார்த்ததெல்லாம் வில்லேஜ் லெவல். இது அர்பனில் வரும்போது முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம். டவுனுக்கு வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிக் சிட்டிஸ் ஆர் கான்ஸ்டியூட் இன் முனிசிபல் கார்பரேஷன். தூத்துக்குடி முனிசிபல் கார்பரேஷன், திருச்சி முனிசிபல் கார்பரேஷன், நீலகிரி முனிசிபல் கார்பரேஷன், இந்த மாதிரி சொல்லுவோம். போத் முனிசிபாலிட்டி முனிசிபல் கார்பரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்டட் பாடிஸ் கான்ஸ்டியூட் பீப்புள். ரெண்டு உள்ள மெம்பர்ஸையுமே பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. முனிசிபல் சேர்பர்சன் வந்து பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டியோட சேர்பர்சன் யார் ஹெட் அப்படின்னா முனிசிபல் சேர்மன் எப்படின்னா அந்த 20 வார்டு இருக்குன்னா அந்த 20 வார்டு மெம்பரில் யாராவது ஒரு ஆள் சேர்மனாக இருப்பாங்க, இன்னும் வைஸ் சேர்மனாக இருப்பாங்க. அந்த சேர்மனை தேர்ந்தெடுக்கிறது அந்த 20 மெம்பருக்குள்ளே மெஜாரிட்டி. இப்போ 11 மெம்பர்ஸ் ஓட் போட்டாங்கன்னா அதில் வந்து யார் சேர்மன் வந்து வந்துடுவார். இன் முனிசிபல் கார்பரேஷன்
ஆஃபீஸ் இஸ் கால் மேயர். தூத்துக்குடி மேயர், திருநெல்வேலி மேயர்னு சொல்லுவாங்கள்ல, மேயரும் அதே மாதிரி தான். அவரும் வந்து பொலிட்டிக்கல் ஹெட் தான். அதுவும் அந்த மெம்பர் அந்த முனிசிபல் கார்பரேஷனில் ஏதாவது ஒரு வார்டு மெம்பராக இருப்பார். அவர் வந்து அங்கே என்னதான் இருப்பார், மேயராக வந்து மாறுவார். ஓகே. நெக்ஸ்ட், the new system of local government is largest experiment in democracy conducted anywhere in the world. ஓகே. ஸோ டெமோக்ரஸியை வந்து கொண்டு வரணும்னா லோக்கல் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 36 lakhs எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி ஆல் ஓவர் கண்ட்ரியில் பார்க்கும்போது 36 லட்சம் எலெக்டட் பீப்புள் இருக்காங்க. ஓகே. திஸ் நம்பர் இஸ் பிகர் தென் பாப்புலேஷன் ஆஃப் மெனி கண்ட்ரி. ஒரு சில கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது நம்ம எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் டெமோக்ரஸி வந்து ரொம்ப ஆழமாக மக்கள்கிட்ட இருக்கும். இட் ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் உமன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் வாய்ஸ் இன் அவர் டெமோக்ரஸி. இது நம்ம உமனோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி அவங்களோட ஐடியாஸ்க்கும் பேச்சுக்கும் வந்து இடம் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் தேர் ஆர் மெனி டிஃபிகல்ட்டிஸ். கண்டிப்பாக while elections are held regularly and enthusiastically, கிராம சபா இஸ் நாட் ஹெல்ட் ரெகுலர்லி. இந்த கிராம சபா கூட்டம் வந்து ரெகுலராக நடக்காமல் இருக்குது. நிறைய ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா போதுமான அளவுக்கு பவர் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறதே இல்லை, சும்மா டம்மியாக வச்சுக்கிறாங்க. நாட் ஹேவ் த கிவன் அடிக்கேட் ரிசோர்ஸ். அவங்களுக்கு தேவையான மணி ரிசோர்ஸும் கொடுக்குறது இல்லை. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் we are still a long away for realizing the ideal செல்ஃப் கவர்மெண்ட். ஒரு ஐடியல் செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பவர்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் பெஸ்ட்டாக ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டாகவே கொண்டு வர முடியும். டெமோக்ரஸியை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.